இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யூகி சேத்து எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ். என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா, இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணலையே நம்ம அப்படின்னு நம்மளை குத்திக்கிட்டோமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும். இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டார். எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும் தெரியல. ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு ஒரு கல்ட்டு. சார்லி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறுது கை காலெல்லாம். எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும். ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்றவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டிக்ட் ஆன படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட்.